சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் வரவு எட்டனா செலவு பத்தனா கதை தான். மதுவின் மூலமாக அரசாங்கத்திற்கு சில ஆயிரம் கோடிகள் கிடைக்கலாம். ஆனால் அதன் மூலமாக மக்களுக்கு ஏற்படுகிற இழப்புகளை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். உடல் நோய்களை எப்படி பாதிக்கிறது, உள்ள நோய்களை எப்படி பாதிக்கிறது, விபத்துக்களை எப்படி ஏற்படுத்துகிறது என்பது போட்டு யோசித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக மது மனிதன உடலிலே பல நோய்களை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக கல்லீரலை அது தாக்குகிறது. சிரோசிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோயை அது உண்டு பண்ணுகிறது. அதன் மூலமாக மனிதன் இறந்து விடுவதற்கே வாய்ப்பு உண்டு. குடலிலே புண்ணை ஏற்படுத்துகிறது. கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய கொழுப்பு சக்தியை அதிகமாக்குகிறது. அதன் காரணமாக ஹார்ட் அட்டாக் வருவதற்கு காரணம் இருக்கிறது. மூளையிலே இரத்த கசிவு வருவதற்கு காரணம் இருக்கிறது. பக்கவாத நோய் ஏற்படுவதற்கு காரணம் இருக்கிறது என்றெல்லாம் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்லுகிறார்கள், உலக சுகாதார நிறுவனம் சொல்லுகிறது, மனிதனுக்கு இறப்பையும் ஊனத்தையும் ஏற்படுத்துகின்ற 5 முக்கியமான விஷயங்களிலே மது ஒன்றாக கருதப்படுகிறது. ஆக மனிதன் சீக்கிரம் இறந்து போகிறதுக்கு இந்த மது ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. சமீபத்திலே விழுப்புரம் மாவட்டத்திலே ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. அந்த ஊரிலே குடிகாரர்கள் அதிகம். 80% ஆண்கள் 40 வயதுக்கு முன்னரே இறந்திருக்கிறார்கள். காரணம் மது குடிக்கின்ற இந்த பழக்கத்தினால்தான் என்று தெரிய வந்திருக்கிறது. பெங்களூரிலே உள்ள ஒரு மருத்துவ நிலையத்தில் செய்யப்பட்ட ஆய்விலே ஒரு முடிவு வந்திருக்கிறது. அங்குள்ள எய்ட்ஸ் பாதிக்கப்பட்ட நோயாளிகளில் 70 விழுக்காட்டினர் மது அருந்துபவர்களாக இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த மது அருந்துகின்ற காரணத்தினால் அவர்கள் விபச்சாரத்தின் பக்கமாக சென்று அதன் மூலமாக எய்ட்ஸ் நோயை அவர்கள் தேடிக்கொண்டார்கள். ஆக இப்படியெல்லாம் பல வியாதிகளுக்கு இது காரணமாக இருக்குது. தற்கொலை உணர்வை மது தூண்டுகிறது என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மது உடலை மட்டுமல்ல, அது மதியையும் மயக்கி விடுகிறது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள், when the wine is in, wit is out என்று சொல்வார்கள். மது உள்ள போனால் மதி வெளியே வந்துவிடும் என்று சொல்வார்கள். ஆக மதுவின் காரணமாக மனிதன் மதிமயங்கி போகிறார். இன்றைக்கு பார்க்கலாம், உலகத்திலே புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், கவிஞர்கள் எல்லாம் இந்த மதுவுக்கு அடிமையாகி தங்களுடைய திறமைகளை இழந்து வாழ்நாளிலே சாதிக்க முடிந்த பல காரியங்களை சாதிக்காமல் போய்விட்டார் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் மதுவிற்கு அடிமையாகி போனது ஒரு முக்கியமான காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக மதுவின் காரணமாக விபத்துக்கள் அதிகமாகின்றன. ஆகவே தான் நம்முடைய காவல்துறை அடிக்கடி நமக்கு சொல்கிறார்கள், மது குடித்து விட்டு ஓட்டாதே என்று நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக விபத்துக்களுக்கு மிக முக்கியமான காரணம் மது. மனிதனுடைய உழைப்பை அது குறைக்கிறது. மது குடித்தால் உழைக்கிற ஆர்வம் வராது. சோவியத் ரஷ்யாவிலே அங்கே சிதறுண்டு போனதற்கும் அங்கே பொருளாதார சரிவு ஏற்பட்டதற்கும் பல காரணங்கள் சொல்லப்பட்டன. அதில் ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், ரஷ்யர்கள் மொடா குடியர்கள் ஓட்கா என்று சொல்லக்கூடிய இந்த குடியை குடித்து வேலைக்கு செல்லாமல் இருந்து விட்டார்கள். ஏனென்றால் அங்கே அரசாங்கம் சொல்லியது திறமைக்கு ஏற்ற வேலை, தேவைக்கு ஏற்ற ஊதியம் என்று ஒரு கருத்தை சொல்லியது. ஆகவே தேவைக்கேற்ற ஊதியம் எப்படி நமக்கு வருமானம் கிடைக்கும்? ஆகவே குடிச்சிட்டு வீட்டிலேயே சும்மா உட்கார்ந்தான். இதன் காரணமாக அந்த நாட்டினுடைய பொருளாதார சரிவு ஏற்பட்டது. அதைத்தான் நமது நாட்டிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மது குடியர்கள் உழைக்கின்ற ஆர்வத்தை அவர் பெற்றிருப்பதில்லை. இன்றைக்கு புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன, குற்றவாளிகளில் பெரும்பாலானோர் மதுவுக்கு அடிமையானவர்கள் என்று காவல்துறை நமக்கு குறிப்பு தருகிறது. ஆக மது குற்றம் செய்கின்ற மனிதனிடத்திலே தோற்றுவிப்பதை பார்க்கிறோம். அதே போல மதுவின் காரணமாக விபத்துக்கள் நிகழ்கின்றன. அதே போல மதுவின் காரணமாக குடும்பத்திலே மிகப்பெரிய அழிவு. கணவன் மனைவிக்கிடையே தகராறு, குடித்துவிட்டு வந்து மனைவியை அடிப்பது, அதன் காரணமாக விவாகரத்துக்கள், குழந்தைகளுடைய கல்வி பாதிப்பு, இவன் குடிக்கின்ற காரணத்தினால் குழந்தைகள் கல்விக்கூடங்களுக்கு செல்ல முடியாத நிலை, அதன் மூலமாக குழந்தைகள் பாதியிலேயே கல்வியிலே நிறுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை, இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக காரணமாக அமைந்திருப்பது இந்த மது. ஆக கிடைக்கக்கூடிய வருமானத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இவ்வளோ இழப்பு இருக்க, இதுக்கெல்லாம் கணக்கு போட்டால் எத்தனாயிரம் கோடி வரும்? 6000 கோடி ரூபாய் கிடைப்பதாக நம்முடைய அமைச்சர் சட்டசபையிலே மிக பெருமையாக சொல்கிறார். ஆனால் இந்த விபத்துக்களை ரூபாய்களாக மாற்றினால் எத்தனை கோடிகளாகும்? இந்த உடல் இழப்புகளை மாற்றினால் எத்தனை கோடிகள் வரும்? மதிப்பிடவே முடியாது. அவற்றுக்கு மதிப்பே கிடையாது. ஆக ஒரு அரசாங்கம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மக்கள் நலம் காணுகின்ற அரசாக இருக்க வேண்டும். எந்த தீமையில ஒரு நன்மை இருக்குங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. குரானே சொல்லுகிறது. குரானில் ஒரு வசனம் இருக்கிறது, 202வது அத்தியாயம் 219வது வசனம் சொல்லுகிறது, நபியே உம்மிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், மதுவை பற்றியும் சூதை பற்றியும் கேட்கிறார்கள், அவற்றிலே சில நன்மைகள் உண்டு, இருப்பினும் கேடுகளே அதிகம் என்று குரான் சொல்கிறது. ஆக எந்த தீமையிலும் ஒரு நன்மை இருக்கத்தான் செய்யும்.
ஆக நன்மை அதிகமா கேடு அதிகமா என்றுதான் பார்க்க வேண்டும். இங்க மதுவிலே 6000 கோடி கிடைப்பது ஒரு நன்மையாக இருக்கலாம், ஆனால் அதனால் விளைகின்ற கேடுகள் அதைவிட அதிகமாக இருக்கிறது. இதைத்தான் ஒரு அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசாங்கம் என்பது ஒரு வியாபார ஸ்தலம் அல்ல, ஒரு கம்பெனி அல்ல, லாப நஷ்ட கணக்கு பார்க்கிற ஒரு கம்பெனி அல்ல. மக்களுடைய நலம்தான் ஒரு அரசுக்கு முக்கியம். வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொன்னால் மக்கள் நலம் காக்கின்ற அரசாக இருக்க வேண்டும். ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் திருமறை சொல்லுகிறது, 22வது அத்தியாயத்தில் சொல்லுகிறது. நாம் இந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஆட்சி அதிகாரம் அளித்தால் அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை விலக்குவார்கள் என்று சொல்கிறது. ஆக ஒரு அரசினுடைய நோக்கம் நன்மைகளை செய்வதும் தீமைகளை தடுப்பதுதான் அரசினுடைய நோக்கமாக இருக்குமே தவிர பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அரசாங்கத்தினுடைய நோக்கம். ஆகவே பணத்தை குறியாக கொண்டு நம்முடைய செயல் திட்டங்களை வகுக்கக்கூடாது. அப்படி என்றால் அரசாங்கத்திற்கு எப்படித்தான் வருமானத்தை பெருக்குவது என்று கேள்வி எழலாம். பல வழிகள் இருக்கிறது. முதலாவதாக இந்த இலவசங்களை குறைங்க, அரசாங்கத்துக்கு பெரிய தொகை மிஞ்சும். வேட்டி இலவசம், சட்டை இலவசம், பேஸ்ட் இலவசம் என்று மக்களை கொடுத்து சோம்பேறிகளாக ஆக்கிறோமே. இலவசம் யாரு கொடுக்கணும்? எவனால உழைக்க முடியாதோ, எவர்கள் முதியவர்களோ அவர்களுக்கு தான் கொடுக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இலவசம் கொடுக்கவே கூடாது. மானியம் கொடுக்கலாம், உதவித்தொகை கொடுக்கலாம். உதவித்தொகை கொடுத்து அவர்களை மேலே வர செய்யலாம். கடனாக கொடுக்கலாம், அவர்களுக்கு கடனாக உதவித்தொகை கொடுத்து அவர்களை மேலே வர செய்யலாமே தவிர இந்த இலவச மானியங்கள் மக்களை சோம்பேறிகளாக்கும். அரசாங்கத்திற்கு அதனை நிறுத்தினால் மிகப்பெரிய தொகை மிஞ்சும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஊழலுக்கு ஒரு வழி பண்ணுங்க. இந்த ஊழலில் தானே அரசாங்கத்துடைய பெரிய வருமானமே போயிட்டு இருக்கு. இந்த அதிகாரிகள் செய்கிற ஊழலினால் அரசுக்கு வர வேண்டிய பெருந்தொகை அவருடைய பாக்கெட்டுக்கு போய்கொண்டிருக்கிறது. இதற்கு ஏதாவது வழி செய்யுங்க. முதலாவதாக அரசியல்வாதிகள் ஊழலற்றவர்களாக மாறினால்தான் அதிகாரிகள் ஊழலற்றவர்களாக மாறுவார்கள். அதற்கு ஏதாவது வழியை பண்ணுங்க. ஊதாரித்தனங்களை எல்லாம் குறையுங்கள். அரசாங்க நிறுவனங்களை செம்மையாக நடத்துங்கள், திறமையாக நடத்துங்கள். இதெல்லாம் வருமானம் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வழிகளை எல்லாம் விட்டுவிட்டு மக்களை குடிகாரர்களாக மாற்றி அதன் மூலமாகத்தான் வருமானம் தேடுவது என்று சொன்னால் அது நமக்கு அவசியம் இல்லாத ஒன்று. அண்ணல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், மதுவை தடை செய்வதன் மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற இழப்பு ஒரு இழப்பே அல்ல. மதுவை திறந்து விடுவதன் மூலமாக கிடைக்கின்ற பணத்தின் மூலம்தான் நமது குழந்தைகளுக்கு கல்வி அளிக்க முடியும் என்று சொன்னால் அது பெருமைக்குரிய விஷயம் அல்ல என்று அண்ணல் காந்தியடிகள் சொன்னார்கள். ஆகவே வருமானத்தை ஒரு இலக்காக வைத்துக்கொண்டு செயல்படுவது எந்த வகையிலும் சரியல்ல. ஆக இந்த வரவை நாம் முக்கியமாக கொள்ளாமல் மக்களுடைய நலனைத்தான் நாம் முக்கியமாக கொள்ள வேண்டும்.